கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயர்ல எனக்கு ஒரு குறைவு உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாள் நீங்க சற்று உங்களை சிந்தித்து பாருங்க. நம்ம ஆதியில ஆண்டவரிடத்துல எப்படி இருந்தோம், எவ்வளவு அன்பா இருந்தோம், எவ்வளவு ஜெபம் பண்ணோம், எவ்வளவு வேத வாசித்தோம். இன்னைக்கு நம்ம தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு எப்படி இருக்கிறது? அந்த உறவுல நம்ம கரெக்டா இருக்கிறோமா, அல்லது தேவ அன்பை இழந்து நிற்கிறோமான்னு சொல்லி ஒரு நிமிஷம் நீங்க சிந்தித்து பாருங்க. நல்லா கவனிப்பீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்துல கர்த்தர் ஆதாம் ஏவாளையும் உருவாக்குறது எதற்காக தெரியுமா? அவங்களோட வந்து பகல்ல குளிர்ச்சியான வேலையில பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஆனா ஆதாம் ஏவாளும் தேவனுடைய அன்பை மறந்து போனாங்க. மறந்ததுனால வேதம் சொல்லுகிறது, செடிகளுக்குள்ளாக தங்களை ஒழித்து கொண்டார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தருடைய அன்பை விட்டு நீங்களும் தூரமா போயிருப்பீங்கன்னா, இன்னைக்கு உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, திரும்பி வாங்க. நீங்க ஆதியில இருந்த அந்த அன்புக்குள்ள மறுபடியும் வாங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாருங்க. உங்க சூழ்நிலை எல்லாம் அவர் மாற்றுவாரு. அவர் சொல்றது, அந்த குறைவு இன்னைக்கு மாறிடணும். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த குறைவை நீக்குங்க, அந்த ஐக்கியத்தை பலப்படுத்துங்க. கர்த்தர் வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களோட கூட பேச போகிறாரு. சில நன்மையானவற்றை தேவன் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.